Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. சோ இன்னைக்கு நான் வந்து ஃபவுண்டேஷனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் ஸ்கின் டைப் அக்கார்டிங்கா நான் கொடுக்குறேன். சோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னன்னா ட்ரை பேச்சஸ் வரும். சோ இதெல்லாம் வந்து கோடு ஆயிடும் உங்களுக்கு. சோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்றது? பிளஸ் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப டார்க் ஆயிடுது, ரொம்ப டல் ஆயிடுது ஸ்கின் அப்படி சொல்றாங்க. அதோட சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ without any further ado, let's get started. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஸோ எந்தெந்த ஸ்கின் டைப்க்கு என்னென்ன சூட் ஆகும்னு கூட நான் வந்து சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நான் வந்து ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அன்ஈவனாக டல்லாக தெரியும் உங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபேஸ் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ் இஷ்யூ இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டவலில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைம் பீனுக்கு உங்களோட போஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிங்க் பண்ணும். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வரும், ப்ளஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பேச்சஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து மேலே லேயர் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெவி மாய்ஸ்சரைசர் வந்து அண்டர்நீத் அப்ளை பண்ணணும். நான் இங்கே வந்து Neutriderm மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இது. நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஈவனாக ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் மேக்கப் வந்து ரொம்ப கலைஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லூஸ் பவுடர் வச்சு உங்கள் ஃபுல் ஃபேஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீ சோன் தான். ஸோ எங்கே ஆயில் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதனால் உங்கள் ஃபவுண்டேஷன் க்ரீஸும் ஆகாது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் சில டைம் பார்த்தீங்கன்னா தப்பான ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். க்ரீம் கவுண்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி டார்க்கர் ஷேட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ப்ரௌன் ஷேட் சூஸ் பண்ணுறேன். அந்த க்ரீம் கவுண்டரோட நீங்கள் லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஷேடுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ரொம்ப லைட்டராக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப டார்க்கர் ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இதே மாதிரி க்ரீம் கவுண்டர் எடுத்து அந்த எல்லோ ஷேட் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு லைட்டர் ஷேட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெமோக்காக நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து இந்த லைட்டர் ஷேடோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டர் ஷேடாக ஆகிடுச்சு. அண்ட் உங்கள்கிட்ட இது மாதிரி டார்க்கர் ஷேடு இருந்தால் இது மாதிரி கன்சிலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆக்சுவல் ஷேடுக்கு கொண்டு வந்துடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருந்து நீங்கள் வந்து மேட் ஃபவுண்டேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு வந்து உங்கள் பேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏதான ஒரு ஃபேஷியல் ஆயில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் அமௌண்ட்டுக்கு நான் வந்து 2 to 3 drops வந்து நான் இந்த ஃபேஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் நீங்கள் வந்து ஃபேஷியல் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் இதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டன் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா LA Girlோட ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து ரொம்ப மேட் ஃபினிஷில் இருக்கும். அதுவே இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சாட்டன் ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் வேணும், ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 drop மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இதில் வந்து மாய்ஸ்சரைசராக ஆட் பண்ணுறேன். நான் Neutriderm மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஸோ இதோட நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணோம். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பலாடியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காம்பினேஷன் நீங்கள் வந்து எவ்ரிடே கூட வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணி இதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் எப்போ வேணுமோ நீங்கள் வந்து எவ்ரிடே மார்னிங் கூட அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. இது நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷனை ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். ஏதாவது வந்து ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற ப்ரஷ்ஷோ இல்லைனா பியூட்டி பிளெண்டரோ அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு செட் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பம்ப் வராது. அதனால எக்ஸஸாக ஃபவுண்டேஷன் வந்து சில டைம்ஸ் வந்துடும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் பட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயர்பட் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் வேணுமோ அவ்வளோ ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கையில் வச்சு கையிலேருந்து நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு அப்ளை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேக்கப் வந்து ஏன் கொஞ்சம் நேரத்தில் டார்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து கரெக்டான ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து LA Girlோட ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன். இது வந்து HD ரொம்ப லாங் வேர் ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து ஒரு 6 ஹார்ஸ்க்கு மேலே இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்க முடியும். இது வந்து கிரேட் ஃபார் ஆயிலி ஸ்கின் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஷேட் வந்து நேச்சுரல். அண்ட் நெக்ஸ்ட் இது Maybellineோட ஃபிட் மீ போர்லெஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் என்னோடய ஷேட் வந்து 128 வார்ம் நியூட். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக சூட் ஆகும். உங்களுக்கு போஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது நல்லா கவர் பண்ணிவிடும் இந்த ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் இது வந்து மிலானியோட கன்சில் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து 2-in-1 ஃபவுண்டேஷன், கன்சிலர் ப்ளஸ் வந்து ஃபவுண்டேஷன் இருக்குது. என்னோடய ஷேட் வந்து மீடியம் பேஜ். இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து தீபாவளி டைமில் வந்து வேர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஃபவுண்டேஷன். இது வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட் ஃபார்முலாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இதே ஃபீச்சர்ஸோட அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மிலானியோட வந்து வெட் அண்ட் வைல்டு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இது வந்து லோரல் பாரிஸ் டூ மச் ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் கோல்டன் பேஜ். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன், ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக சூட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷிவர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும் அது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து Glam 21ஓட ஃபவுண்டேஷன், ப்ரைமர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். நீங்கள் தனியாக ப்ரைமர் வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 2-in-1 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து ப்ரைமரும் இருக்குது, ஃபவுண்டேஷனும் இருக்குது. ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நான் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு இது என்னோடய ப்ரைமராக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் எல்லா லிங்க்ஸும் போட்டுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரீம் டைப்பில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பலாடியோட பவுடர் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ அதனால க்ரீம் ஃபவுண்டேஷன் சொன்னேன். ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒலிவியாவோட ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா லாக்மியோட பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன். அண்ட் இந்த 2 ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து லாக்மியோட இன்விசிபிள் ஃபவுண்டேஷன். இது வந்து ப்ளூ ஹெவனோட ஃப்ளோரினா ஃபவுண்டேஷன். இந்த 4 ஃபவுண்டேஷனுமே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லாக்மியோட இன்விசிபிள் ஃபவுண்டேஷன். ஏன்னா எவ்ரிடே பேஸஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கும். அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.